Hello friends, welcome back to my channel DS Recipes and Vlog. இன்னை நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ரெடியாக வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து ட்ரையாக இருக்கிற கறி லீவ்ஸ் தான் இருந்துச்சு, நான் அதனால் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட அந்த கொரியண்டர் லீஃபையும் வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து காயப்பொடி 1/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி, இதுக்கு கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போ இதில் வந்து 1 கப்பு கடலை மாவு பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து சின்ன சின்ன இதாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Gentle echoes of time's embrace, each shadow